வடக்கு மாகாணத்திலே ஒரு இளைஞர் ஒரு பாடலொன்றை பாடியதாக சொல்லி ஒரு பாடலொன்றை பாடிய குற்றத்துக்கு கைது செய்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்து விளக்குமறியல தடுப்பு காவலே வைத்திருக்கிறார். இது மிகவும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னென்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே குறிப்பாக அன்றகுமார திசாநாயக உட்பட தற்பொழுது அமைச்சராக இருக்கிறவர்கள் பலர், அதாவது தற்பொழுது கோமாளிகள் அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த கோமாளிகளில் உண்மையிலே சில செயல்பாட்டில் உள்ள அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த அமைச்சர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடன் வீதி வீதியாக வந்து கையெழுத்து சேகரித்தவர்கள். நான் நினைக்கிறேன் சந்திவெளியிலேயே நாங்கள் ஒரு கையெழுத்து சேகரிக்கிற நிகழ்வு ஒன்று செய்து நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி. இன்றைக்கு அதோட தாற்பயம் உங்களுக்கு விளங்கும். ஒரு பாடல், அந்த பாடலிலே ஒரு பாடலுக்கு பயப்படுறார்கள் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். கடந்த காலத்திலே சொன்னாங்கள் புலி கொடி இருக்கக்கூடாது, புலிகளோட சம்பந்தப்பட்ட சீருடைகள் இருக்கக்கூடாது. இதுல அப்படி எதுவுமே இந்த பாடல்ல அப்படி புலிகளோட விடுதலை புலியோட சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லை. அது ஒரு எழுச்சி பாடல். அவர் ஒரு பாடல் ஒன்றை படித்திருக்கிறார். அதுக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே அவரை கைது செய்து இன்று தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார். இது மிக மோசமான ஒரு விடயம். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இதனால தான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். பல இடங்களிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் பலர் வந்து இணைந்து கொள்வது குறைவு. இது என்ன ஒரு சட்டம் என்று. இந்த சட்டம் உங்கள் மீதும் பாயலாம். கடந்த காலத்துல சாதாரணமாக ஒரு மாவீர தினம் அன்றோ இல்லாட்டி ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தண்டே ஒரு பாடல் ஒன்றை போட்டால் கூட, எழுச்சி பாடல், அதாவது இது வந்து விடுதலை புலியோட சம்பந்தப்படாத எழுச்சி பாடல் போட்டதால் கூட கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் வரலாம். ஆனால் இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் தங்களுடைய தேர்தல் பெறப்புற காலத்துல முழுமையாக போட்டது எழுச்சி பாடல் தான். தலைவர் பிரபாகரனுடைய தாயாருடைய பேரிலே ஒரு துறைமுகம் அமைக்கிறதாக கூட ஒரு பாடல் வெளிவந்தது. அந்த பாடல் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் தான் தயார்படுத்தி வெளியிட்டார் என்றெல்லாம் செய்தி இருந்தது. அப்ப மக்களோட வாக்கு தேவைப்பட்டால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு சார்பானவர்களாகவும், மெட்ட விடயங்கள் வந்தால் ஒரு பாடலுக்காக ஒரு இளைஞரை கை செய்கிறார். ஏன் அண்மையிலேதான் ஒரு தேரர் ஒருவர் ஒரு சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக நீதிமன்றத்துக்கு முன் சென்று அவரை கொண்டு சென்றார்கள். அவருக்கு உடனடியாக பிணை வழங்கப்பட்டது. ஏன் அம்பிட்டிய சுமன் ரத்ன தேரர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற தேரர் இலங்கையிலே வாழ்ற ஒவ்வொரு தமிழனையும் நான் வெட்டி வெட்டி கொலை செய்வேன், குத்துவன் வெட்டுவன் எல்லாம் சொன்னார். அவங்க எல்லாம் இன்றைக்கு நல்ல சுதந்திரமாக இருக்கிறார். ஆனால் ஒரு எழுச்சி பாடலை பாடிய குற்றம் என்று சொல்லி ஒரு இளைஞரை கைது செய்து வைத்திருக்கிறது மிகவும் ஒரு மோசமான விடயம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிக்கிறது மாத்திரமல்ல, அந்த இளைஞர்களை விடுவிக்கிறதுக்காக இதே போலதான் கடந்த காலத்திலேயும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே கைது செய்தவர்கள் பலரை விடுவிக்கிறதுக்காக என்னுடைய முயற்சி இருந்திருக்கு. எங்களுடைய தீலிவட்டையிலே இருந்து 23ஆம் ஆண்டு மாவீரர் தினம் அன்று கைது செய்தேன். இந்த மண்ணை இந்த பிரதேசத்தை சேர்ந்தொருவரும் தான். அவரும் அவருடைய அப்பாவையும் 2 பேரையும் இருக்கிறாரா? எங்க அழகான இல்ல அந்த இருக்கிறார். அவங்கள சிறையிலே போய் பார்த்து அவருக்கு ஏ-லெவல் எக்ஸாம் அன்றைக்கு நான் நினைக்கிறேன். அந்த வாரம் ஏ-லெவல் எக்ஸாம் இருந்தது. ஜனாதிபதியுடன் கயச்சி இவர் ஏ-லெவல் எக்ஸாம் எழுதவனும், ஏ-லெவல் எக்ஸாம் எழுதாம விட்டால் நாங்கள் அதிலே ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னுக்கு நான் பாரிய ஆர்ப்பாட்டம், இது அறகலை எல்லாம் வந்த பிறகு ஜனாதிபதி சேலத்துக்கு முன்பு இருந்து நான் என்னை அகற்ற மாட்டீங்களன்னு சொல்லி அச்சுறுத்தி தான் உடனடியாக இவருடைய கடிதத்தை நான் ஜனாதிபதிக்கு சொல்லி ஜனாதிபதி சட்டமாதிபருக்கு அனுப்பி, ஆனா வழக்கு தேதி வந்தாலும் மட்டக்களப்பு போலீசாருக்கு கொழும்புல இருந்து அந்த கடிதம் வரல. பிறகு நான் அந்த கடிதத்தை கையோட அங்கிருந்து கொண்டு போலீஸ்ல கொடுத்து தான் நீதிமன்றத்துல வந்து போலீசார் வந்து சொன்னார்கள், இல்லை இவரை நாங்கள் விடுவிக்கலாம். இப்படி நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய தமிழ் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும், அவங்களுடைய நலனுக்காக நாங்கள் எப்பொழுதும் உழைப்போம். நான் நினைக்கிறேன் புதுசாக நான் இந்த கிராமத்திலே நான் உண்மையா இப்ப கதைக்க கூட தான் எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. அந்த வகையிலே எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி உங்களுக்கு கூடுதலாக சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த இளைஞர்களை விடுவிக்கும் வரைக்கும் எங்களுடைய கட்சி, தமிழரசு கட்சி, நான் அனைவரும், எங்களுடைய இருக்கிற உறுப்பினர் அனைவரும் நிச்சயமாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் இதை கண்டித்து ஒரு பிரேரணைகளை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். நிச்சயமாக அவருக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்றதையும் சொல்லி, அதே போலதான் இன்று சந்திவெளியிலே உங்களுக்கு இந்த ஹார்ட்பால் சம்பந்தமான இந்த உபகரணங்களை வழங்குறதுல உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் சந்திவெளி எக்கோ விளையாட்டு கழகம் எல்லா இடத்திலையும் ஹார்ட்பால்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஒரு கழகம். சில கழகங்கள் இருக்கு, சாமான எடுத்து வச்சுட்டு ரூமுக்குள்ள வைக்கிற. இந்த கழகம் எனக்கு தெரியும், இந்த சார சாமான
ரூமுக்குள்ள பாதுகாப்பா வைக்கத்தான் வேணும். ஆனா நான் சொல்ற ரூமுக்குள்ள வைக்கிறத பயன்படுத்தாம வைக்கிறேன். ஆனா இந்த கழகம் நிச்சயமாக இந்த உபகரணங்களை பயன்படுத்தி சந்திவெளி கிராமத்துக்கும் நல்ல பெருமையை கொண்டு வரும் என்றதையும் சொல்லிக்கொண்டு அதே போலதான் தொடர்ச்சியாக உங்களுடைய திறமைகளை இந்த கிராமத்துக்குள்ளே மட்டும் முடக்காமல் தேசிய மட்டம் சர்வதேச மட்டம் வரைக்கும் போக வேணும் என்று வாழ்த்தி என்னுடைய இந்த உரையை நிவர்த்தி முடிவு செய்கின்றேன். வருகை தந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இனிவரும் காலத்தில் வந்து